ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன். இதனால் வரைக்கும் செவ்வாய் மீனராசியில் ராகுவோட சம்பந்தப்பட்டு இருந்தார். மேஷ ராசிக்கு மாறுறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறுகிறார். இதனால என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்றத 12 ராசிக்கும் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு 41 நாட்கள் இருக்கும். அதாவது 31/5/2024 முதல் 11/7/2024 வரை 1.5 மாசம் இருக்க போகிறார். அவர் இப்போ 41 நாள் இருக்கார். இதை பத்தி தான் இந்த விரிவா பொது பலனை சொல்ல போறேன். பொதுவா சொந்த வீட்டுக்கு வர எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் நன்மை தான் செய்யும் அப்படின்றது சாஸ்திர தர்மம். அப்போ இதனால் வரைக்கும் மீனராசியில ராகுவோட சேர்ந்து இருந்த செவ்வாய் கடுமையான விளைவுகளை கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா ராகுக்கும் செவ்வாய்க்குமே ஆகாது. ராகு, கேது, சூரியன், சனி இது மாதிரி கிரகங்களுக்கு செவ்வாயோட இணைவோ செவ்வாயோட பார்வையோ கண்டிப்பாக நல்லது செய்யாது. அப்போ ராகுவோட செவ்வாய் இருந்து மீனராசியில இருந்து நிறைய விளைவுகளை, பின் விளைவுகள், விஷ ஜந்துக்கள் பயம், காற்றால் பரவக்கூடிய நோய்கள், நீரால் பரவக்கூடிய நோய்கள், இது மூலியமாவே இப்போ அது வந்துகிட்டு இருந்தது. நம்ம நாட்டுக்கு வரலன்றவல, ஆனால் மற்ற இடங்களுக்குலாம் வந்துகிட்டு தான் இருந்தது. இதுதான் உண்மை. இப்போ கொஞ்சம் நம்ம மனசு நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா அவர் சொந்த வீட்டுக்கு போறாரு, மேஷராசிக்கு போறாரு. அப்போ மேஷராசியில் அவர் இருக்கும்போது என்ன பொது பலன்கள் எப்படி ஏற்படும் கேட்டீங்கன்னாக்கா, அவர் மேஷராசியில சொந்த வீட்டில் இருக்கும்போது அவர் படைத்தளபதினு சொல்லக்கூடியவர். அப்போ அந்த படைத்தளபதிக்கு உண்டான சக்தி அவருக்கு வந்து சேரும். அப்போ படைத்தளபதிக்கு ஒரு நேரத்தில் சக்தி எப்போ வந்து சேரும்? அவர் ஏதாவது ஒரு போருக்கு புறப்பட்டாலோ, ஒரு சண்டை சச்சரவு தீர்க்க கிளம்பினாலோ தான் அது வரும். அப்போ வீட்லேயும் சரி நாட்டிலேயும் சரி சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதுக்குண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்கு. அந்த செவ்வாய் அதுக்குண்டான வேலையை செய்வார். ஆனால் முடிவு சுபமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நம் இந்திய திருநாட்டிற்கு சித்தர்களுடைய அருள், மகான்களுடைய அருள்கள், இறை சக்தி எல்லாமே சேர்ந்து இருக்கிறது. இந்தியாவிலும் இருக்கிறது, குறிப்பாக தமிழ்நாட்டிலுமே அந்த சக்தி நிறைந்து இருக்கிறது. அதனால் பின் விளைவுகள் அவ்வளவாக வராது. சண்டை மூலம் அபாயம் வரும் ஆனால் வராது, இப்படிதான் சொல்ல முடியும். அதனால தான் இந்த பதிவில் இப்படி சொல்லிட்டு வரேன். அந்த பய உணர்வு வரும். எங்க நம்ம நாட்டுக்கு சண்டை வந்துருமோ, நம்ம எதிரி நாட்டு மேல் படையெடுத்துருவாங்களோ, எங்க பார்த்தாலும் சண்டை நடந்துட்டு அப்படின்னு பயம், உள்ளூர் பயங்களை உருவாக்கி கொடுப்பாரே தவிர அது சண்டை வருவதற்கு வாய்ப்பு குறைவுதான். அதுக்குள்ள நம்ம நாட்டு தலைவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஐநா சபைலாம் இருக்கு. இதுக்குண்டான சண்டை வரது சமாதானம் பண்ணக்கூடிய ஐநா சபை இருக்கு. இதெல்லாமே பண்ணி ஓரளவு குறைச்சிருவாங்க. நம்ம நாட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு குறைவாக தானே இருக்கிறது. இது இல்லாமல் பல தலைவர்கள் உருவாகுவார்கள். இந்த மேஷராசியில் செவ்வாய் வரும்போது தலைவராக இது வரைக்கும் இருக்காமல் இருக்கலாம். ஒரு அசோசியேஷன் ஏற்படுத்தி அதில் ஒருத்தர் தலைவராவார். ஒரு மேஷராசியாக கூட இருக்கலாம். அது இல்லாமல் நிர்வாக திறமையில திறமசாலை வெற்றி பெற்று பரிசு பாராட்டெல்லாம் பெறுவாங்க. நிறைய இடத்துல ஆராய்ச்சி பண்ணி அது மூலிமா பூமியில் ஆராய்ச்சி, புதையல் சொல்கிறோம் இல்லையா, அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. இப்போ கீழடியில் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, தொல்லியல் துறையில், அது மாதிரி இந்த காலகட்டத்திலையும் அந்த மாதிரி உண்டான இது வரும். புதையல் கிடைக்கும். அது அரசாங்கத்தை சேரும். தொழில் துறை மூலிமா பல ஆராய்ச்சிகள் நடக்கும். இதெல்லாமே இந்த மேஷராசியில் செவ்வாய் இருக்கும்போது நடக்க போகுது. இது இல்லாமல் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த சொந்த வீட்டிற்கு வந்திருக்கிறபடியால் மனை உயரும், பூமி லாபம் கிடைக்கும். நிறைய இடம் வாங்கி போட்டு வச்சிருப்பீங்க, விற்காம இருக்கும், இப்போ விற்கும், நல்ல விலைக்கு போகும். பொதுவாக ரியல் எஸ்டேட் துறை நல்ல லாபம் பார்க்கும். அப்படி உள்ள காலகட்டமாக தான் இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்கு. பொதுவான பலனா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் தன்னுடைய ராசியிலிருந்து கடகம், துலாம், விருச்சிகம் இந்த 3 ராசியும் பார்க்கிறார். அப்போ கடகத்தை பார்க்கும் பொழுது, நீர் ராசியான கடகத்தை பார்க்கும் பொழுது, செவ்வாய் நெருப்பு கிரகம் இல்லையா, கடகம் நீர் கிரகம் இல்லையா, 4ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது எப்பயுமே சைடு பார்வை தான் பாப கிரகங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. சனி பகவானுக்கு எப்படி 3ஆம் பார்வை பலமுள்ளதாக அமைந்திருக்கிறதோ அதே மாதிரி தான் செவ்வாய் பகவானுக்கு 4ஆம் பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ எரிமலை வெடிக்கும், நெருப்பு குழம்புகள் வரும், கடலில் விழும், கடலில் உள்ள எரிமலை வெடிக்கும், இது மாதிரிலாம் நடக்கும். பூகம்பம் கண்டிப்பாக வரும். இந்த பூமிகாரகன் மேஷத்தில் அமர்ந்தர்கள், அதனால் பூகம்பம் வரும். ஒரு சில இடங்கள் வரும், போகும். அதன் உண்டான பயமும் நமக்கு தென்பட தெரியும். நிறைய சாலை விபத்துக்கள் நடக்கும். அடிதடி பயிறது, ரத்த காயங்கள் ஏற்படுறது, ரத்தம் வருது, எல்லாமே நடக்கும். என்ன பயமத்தினே போறேன்னு சொல்றீங்களா? இல்லை, இதெல்லாமே நடக்கும். ஆனால் பெருவாரியான விஷயத்தில் நடக்காது. நம்ம நாட்டுக்கு அவ்வளோ நடக்காது. இது இறை வழிபாடு ஆலயம் பரிகாரத்தில். அதனால தான் நம்ம இறை வழிபாடு பரிகாரம் சொல்லிட்டு வரோம். அதனால தான் நம்ம மக்கள் எல்லாம் மீண்டு வராங்க. கொரோனா கூட எப்படி மீண்டு வந்தாங்க, இந்தியா எப்படி மீண்டு வந்தது, அது மாதிரி தான் நம்ம சொன்னால் கேட்போம். நம்ம பயப்படக்கூடியவங்க, ஆன்மீகத்துக்கும் பயப்படக்கூடியவர்கள் தான் நம்ம. பக்தியில பயபக்தி சொல்லலையா, அந்த பயபக்தி உருவாக்கி கொண்டவர்கள் தான் நம்ம இந்திய நாடு. அதனால கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ பெரும்பாலும் சேதம் இருக்காது. அதே மாதிரி 7ஆம் பார்வையாக துளாராசியை பார்க்கிறார். துளாராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். நீண்ட நாளா கேஸ் போயினே இருக்கும். பெரிய குற்றம் பண்ணிப்பாங்க மக்கள்லாம்.
என்ன இப்படி பண்ணிட்டானே விட்டுருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே இப்போ தண்டனை கிடைக்கும். நீதிபதிகள் தன்னுடைய சத்திய வாக்கு தவறாமல் தீர்ப்பு வழங்குவார்கள். அடுத்ததாக விருச்சிகத்தையும் பார்க்கிறார். விருச்சிகத்தை பார்க்கறனால அதுவும் அவருடைய சொந்த வீடு தானே. அதனால விருச்சிகத்தை பார்க்கும்போது கடல் கடந்த வாணிகம் சிறப்படையும். கடல் கடந்த வாணிகம் சிறப்படையும். ஷிப்பிங் மூலிமா ஷிப்பிங்கில் இருக்கவங்களாம் நல்லா டெவலப் ஆவாங்க, நல்லா வருவாங்க. கடல் சீற்றம் அதிகரிக்கும். சுனாமி வருவதற்குண்டான வாய்ப்புகளும் தென்படும். இதெல்லாம் செவ்வாய் பயிற்சியால் இப்போ மேசராசிக்கு வந்தவுடனே இந்த 41 நாட்கள் கண்டிப்பாக நடக்கும். நல்லதே எடுத்துக்கோங்க. கெட்டதுக்கு இறை வழிபாடும் பரிகாரம் தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. எல்லாம் நல்லபடியாக தான் நடக்க போகுது. இந்த செவ்வாய் பயிற்சி பலன் மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும். என்னுடைய உபாசன வீரர்கள் மகாவாரை வணங்கி உங்களுக்கு அவங்களுடைய அருள் பரிமாணம் சொல்லி வாழ்த்தி, ஓம் மகிஷத் பஜாயி வித்மகே சண்டகஸ்தாய் திமகே தன்னோ வாராகி பிரஜோதியா, வாராகி ஒரு பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி, துளாராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த அந்த செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். இப்போது துளாராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய். அவர் பார்வை பெறும் இடங்கள் 10ஆம் இடம், 1ஆம் இடம், 2ஆம் இடம். 10, 1, 2 பார்க்குறாரு. அப்போது செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறனால இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிற அந்த எண்ணங்கள் மேலோங்கும். அது கணவன் மனைவியாக இருக்கலாம், கூட்டாளியாக இருக்கலாம், நட்புறவாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அது நீங்கள் இப்போது ஒற்றுமையான கடைபிடிக்கக்கூடிய நேரம். வேற்றுமை பாராட்டக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும். இது பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் நீங்கள் நினச்சிருக்கிற ஊருக்கு ஒரு பயணம் அமையும். அப்போ அதை பயன்படுத்திக்கணும். அப்போ போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது மூலிமா நல்லது நடக்கும். ஏன்னா உங்கள் நேரங்கள் சரியில்லாமல் இருக்கும்போது இப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் செவ்வாயால் உங்களுக்கு ஸ்திரமான ஒரு உத்தியோகம் அமைய போகுது. அந்த உத்தியோகத்தையும் நீங்கள் உத்தியோகமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வருமானத்தை தரக்கூடிய இடம் வகையாக இருக்கலாம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதனால் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இது பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ராசியை பார்க்குறார். செவ்வாய் பகவான் அவங்க ராசியை பார்க்குறார். அப்போது உங்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வந்துடும். இதனால் வரைக்கும் ஒரு சோர்வாக இருப்பீங்க. நம்ம அதை செய்யலாமா வேணாமா, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு டவுட்டாக தான் இருப்பீங்க எல்லாத்துலேயும். அப்போது இதில் உங்களுக்கு நல்ல நிலைமை வந்துடும். முயற்சி எடுக்கணும், எடுத்து பார்த்தா என்ன அப்படின்னு நினைப்பீங்க. அது மாதிரி பண்ணுவீங்க, அதில் சரியாயிடுவீங்க. இது இல்லாமல் குடும்பத்தில் எல்லாரோடையும் பேசப்படுவீங்க. குடும்பத்தாருக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க. இப்போது குடும்பத்தார் உதவி இப்போ தான் நினச்சி பார்ப்பீங்க, இது மாதிரி நம்ம உண்மை செய்யலையுமே, எவ்வளோ சம்பாதிச்சு எவ்வளோ பண்ணணும், குடும்பத்துக்கு நம்ம எதுவுமே செய்யலையே அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ குடும்பத்துக்கு உதவி பண்ணுவீங்க. அது மூலிமா நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் வருமானங்கள் வரக்கூடிய வருமானம் கண்டிப்பாக நியாயமான வருமானம் தான் கண்டிப்பாக சேரும். அதிக ஆசைப்படாதீங்க. வட்டி இது மாதிரி ஏறிட்டே போகும். அதுக்கு அந்த கடன் வழி பிரச்சனையை தீர்க்க பாருங்கள். இதுக்கெல்லாம் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ உள்ள நேரங்காலத்தில் அது கண்டிப்பாக தீர்க்கப்படும். வேற ஒருத்தர் மூலிமா தீர்க்கப்படும். இதுதான் உண்மை. இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் துளாராசிக்காரங்க பார்க்கும்போது நீங்கள் சாதனை புரியக்கூடிய நேரம் வந்திருக்கு இப்போது. அதனால் ஏதாவது ஒரு துறை எடுத்துங்க, அதில் எடுத்து சாதித்து பாருங்கள். அதுக்கு முயற்சி எடுங்க. கண்டிப்பாக அந்த வெற்றி பெறுவீங்க நீங்கள். இது மாதிரிலாம் நடக்கும். அதனால் துளாராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக நல்லாயிருக்கு. அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா, சக்கரத்தாழ்வார் இருப்பார், பெருமாள் கோயிலில் இருப்பார். அவரை நீங்கள் பரிகாரமாக வழிபட்டு வரணும், வணங்கிட்டு வரணும். புதன்கிழமையில் வழிபட்டு வரணும் சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் 11 சுற்றி வாங்க, நெய் தீபம் போட்டு வாங்க. அவருக்கு 11 நெய் தீபம் போடலாம், 11 சுற்றி வரலாம். இது மாதிரி சக்கரத்தாழ்வார் வழிபட்டு வரணும். துளாராசிகள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை அந்த சக்கரத்தாழ்வாருக்கு உண்டு. தீய சக்தியில் அழிக்கக்கூடியவர் அவர், அப்பேற்பட்டவர் அவர். அதனால் அவர் வழிபட்டு வாங்க, கண்டிப்பாக நன்மை நடக்கும். அது இல்லாமல் தான தர்மம் பண்ணும்போது நீங்கள் நிறைய ஒரு இது மாதிரி இப்போது உணவு பண்ணும்போது ஒரு அளவாக எடுத்து பண்ணி கொடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உணவு பண்ணும்போது இஷ்டத்துக்கு போடுவாங்க. அப்படி கிடையாது. ஒருத்தர் 2 கரண்டியாக, ஒருத்தர் 3, அந்த மாதிரி அளவோடு பண்ணிங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையும் அளவோடு இருக்கும். கரெக்டாக அது இன்னும் நிறைய பேருக்கு வரும். நான் அதுதான் சொல்லுவேன் எல்லா பதிவுலுமே. எல்லாருக்கும் முன்னாடி வரவங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு ஒரு 20 பேர் 10 பேர் நிற்பாங்க கியூவில். கடைசியில் இல்லைன்னுவாங்க. அவங்க மனசில் அப்படியே சிரிச்சிட்டு முகத்தில் சிரிப்பு காட்டுவாங்க. ஆனால் உங்களுக்கு பிரசாதம் கிடைக்கலையே அப்படின்னு தான் போவாங்க. அப்போ கரெக்டாக ஒரு கரண்டி தான், 2 கரண்டி தான் அப்படின்னு அளவோடு பண்ணிங்கன்னா அது இன்னும் நீண்ட நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரசாதம். அதை நான் பதிவில் நான் கொண்டு சொல்கிறேன். ஏன்னா மற்றவங்க இதை பார்க்குறவங்க கேட்குறவங்க அதை பயன்படுத்துவாங்கன்ட்டு தான் சொல்கிறேன். அதனால் அளவோடு அந்த தான தர்மங்களை பண்ணுங்கள். தனக்கு மிஞ்சி தான் தர்மம்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு உகந்ததாக சொல்லப்படுது. உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு உதவி பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க.
உங்களுடைய ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து அப்படி தான் நடக்கும் நிறைய விஷயங்கள். அதனால் நீங்கள் தானம் பாத்திரம் வந்து பிச்சை எடு அப்படி சொல்லக்கூடியது, தனக்கு மீது தான் தர்மம், இதெல்லாம் வந்து நீங்கள் கடைபிடிச்சி வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். தானம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் வந்து இந்த செவ்வாய் பயிற்சியால் உங்களுக்கு நல்ல நன்மை தான் நடக்க போகுது. அடிக்கடி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, முருகர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வேலுக்கு வந்து விசேஷமாக வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது, அது பண்ணிட்டு வாங்க. பால் அபிஷேகம் பண்ணலாம் முருகருக்கு, அது பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். மலை மேலே உள்ள முருகருக்கு ஒரு பாத யாத்திரையாக போயிட்டு வாங்க, அது ரொம்ப விசேஷம். ஏன்னா நீங்கள் அவ்வளோவா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசினராக சொல்லப்படுறீங்க. அதனால் ஒரு விரதமாக இருக்கலாம், இல்லைன்னா மலை மேலே உள்ள ஒரு கோயிலுக்கு மலைப்பாதையில் போயிட்டு பயணம் போயிட்டு வரணும், பாத யாத்திரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாத யாத்திரை போயிட்டு வரலாம். இதெல்லாம் போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை தீரும் அப்படின்னு இந்த செவ்வாய் பயிற்சி நல்லது தான் உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு வாழ போகிறீங்க. நான் சொன்ன இறை வழிபாடு பரிகாரம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.